ஐபிஎல் தொடரில் 36வது லீக் ஆட்டம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றுச்சு. இதில் ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தினாங்க. டாஸ் வென்றிருந்த லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அதுபடி முதல்ல பேட்டிங் செஞ்ச லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட்டோட இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்தாங்க. தொடக்க ஆட்டக்காரராக மார்க்ரம் அரை சதம் அடித்து 66 ரன்ல அவுட் ஆனார். ஆயுஷ் பதோனி அரை சதம் அடிச்சுட்டு ஆட்டம் இழந்திருந்தார். கடைசி கட்டத்தில் இறங்கிய அப்துல் சமத் 10 பந்தில் 4 சிக்ஸர் உட்பட 30 ரன்கள் குவிச்சு ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இதையடுத்து 181 ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படின்ற இலக்கோட ராஜஸ்தான் அணி களம் இறங்கி இருந்துச்சு. தொடக்க ஆட்டக்காரராக ஜெய்ஷ்வால் பொறுப்போட ஆடி அரை சதம் அடித்து 74 ரன்கள் குவிச்சு ஆட்டம் இழந்திருந்தார். 14 வயதில் அறிமுகமான சூரியவன்ஷி அதிரடியாக ஆடி அசத்தி இருந்தார். அவர் 20 பந்தில் 34 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். நிதிஷ் ராணா 8 ரன்களில் வெளியேறினார். 3வது விக்கெட்டில் இணைந்த ஜெய்ஷ்வால், ரியான் பரக் ஜோடி 62 ரன்கள் சேர்த்திருந்தாங்க. ரியான் பரக் 39 ரன்களில் அவுட் ஆகியிருந்தார். ஹெட்மயர் 12 ரன்னில் வெளியேறினார். இறுதியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 20 ஓவரில் 178 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்துச்சு. இதன் மூலமாக 2 ரன் வித்தியாசத்தில் லக்னோ த்ரில் வெற்றியை பெற்றிருக்கு. இது ராஜஸ்தானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய 6வது தோல்வியாகவும் லக்னோ சார்பில் ஆவேஷ் கான் 3 விக்கெட்டுகளை எடுத்து அசத்தி இருக்கிறாரு.